ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தனாஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான டின்னர் ரெசிபி பார்க்க போகிறோம். ஒரு கெஸ்ட் யாராவது வந்தாங்கன்னா இந்த மாதிரி சூப்பராக செஞ்சு அசத்துங்க. ஒரு வந்து ரொம்ப சூப்பரான சாஃப்ட் நான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இது இருக்க போகுது. இதுக்கு வந்து இந்த நானுக்கு தொட்டுக்கு வந்து சூப்பராக ஒரு சைடிஷ் என்னென்னு பார்த்தீங்கன்னா தாமரை விதை கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு பவுலில் ஒரு கப் எடுத்துக்கோங்க. ஒரு கப்பில் கோதுமை மாவு 2 கப் அளவு நம்ம அளந்து இது மாதிரி அந்த பவுலில் போட்டுக்கலாம். இப்போது கோதுமை மாவு அளந்தாச்சு. அடுத்ததாக வந்து அதே கப்பில் அரை கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்திக்கோங்க. மைதா மாவு சேர்த்து செய்கிறப்போ ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்கும். எதுக்கு மைதா மாவு சேர்த்துறாங்கன்னு நினைக்காதீங்க. மைதா மாவு சேர்த்து செய்கிறப்போ ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்காக சேர்த்துறோம். அடுத்தது வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்திக்கோங்க. சர்க்கரை சேர்த்து செய்கிறப்போ வந்து கலர் நல்லா கொடுக்கும். அதனால் அப்புறம் டேஸ்ட்டுக்காக உப்பு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. அடுத்தது ஒரே ஒரு பிஞ்சளவுக்கு சோடா மாவு கொஞ்சம் சேர்த்திக்கோங்க. அவ்வளோதான். இப்போ வந்து அடுத்ததாக சேர்த்த போகிறதுன்னு பார்த்திங்கன்னா தயிர், புளிக்காத தயிராக சேர்த்திக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. நல்லா இதே சேர்த்து செய்கிறப்போ ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக ரொம்ப சாஃப்டாக ஒரு 2-3 மணி நேரத்துக்கு நல்லா இருக்கும். அதனால தான் இதெல்லாம் சேர்த்து செய்கிறது நம்ம. இப்போ இதை வந்து இது நல்லா இன்னும் சாஃப்ட் தரதுக்காக ஆயில் 1 டேபிள் ஸ்பூன் இட்டுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. இப்படி மாவு எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்ததுக்கு அப்புறமா தண்ணி வந்து தேவையான அளவு தண்ணி தெளித்து இந்த மாதிரி தண்ணி கொஞ்சம் விட்டு நல்லா பிணைஞ்சிக்கோங்க. சப்பாத்தி மாவு அளவுக்கு பிணைஞ்சி நல்லா எடுத்து வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு சாஃப்டாக வர வரைக்கும் இந்த மாதிரி சாஃப்டாக நல்லா பிணைஞ்சிக்கோங்க. பிணைஞ்சிட்டு இப்போ வந்து இது வந்து 20 நிமிஷம் நல்லா ஊறட்டும். மூடி வச்சிடலாம். அடுத்ததாக கிரேவி செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ இதுக்கு வந்து ஒரு தவா வச்சுக்கோங்க. தவா வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க. இப்போ இந்த நெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம வந்து எடுத்து வச்சுக்கிற தாமரை விதை 1.5 கப் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த அளவுக்கு தேவையோ எடுத்து செய்யுங்க. இப்போ இதை வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணலாம். இந்த ரோஸ்ட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா மீடியம் லோ இந்த மாதிரி பண்ணணும். ஹை ஃப்ளேமில் பண்ணிடாதீங்க. அப்போ அதோட சத்தெல்லாம் போயிடும். இப்படி நல்லா ரோஸ்ட் செய்கிறதுனால நல்லா வந்து ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே மாதிரி இது வந்து கண்டிப்பாக ரோஸ்ட் பண்ணி தான் நம்ம சாப்பிட்ணும். எப்போவுமே இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்ததாக வந்து இதில் வந்து ப்ரோட்டீன் மினரல்ஸ் எல்லாம் நல்லா கிடைக்கும் வறுத்து செய்கிறப்போ. இது வந்து டெக்ஸ்சரும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால தான் இப்படி வறுக்கிறது. அதுக்கு காரணம் இதுதான். இப்போ வந்து இது வெந்துருச்சா நம்ம பார்க்கலாம். நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கணும். அதே டைமில் இப்போ கையில் எடுத்து பார்த்து நம்ம உடைச்சோம்னா நல்லா 2ஆக உடையணும். அப்படி இருந்தால் தான் இது வந்து நல்லா சாஃப்டாக நல்லா உள்ளெல்லாம் வெந்து வந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ வந்து இந்த தாமரை விதையை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். அடுத்ததாக வந்து மிக்ஸி ஜாரில் ஒன்று அரைக்கிறதுக்காக 3 மீடியம் சைஸ் தக்காளி, பாதி பெரிய வெங்காயம், 7-8 முந்திரி பருப்பு, இஞ்சி கொஞ்சம், பச்சை மிளகாய் 2 இது 2 மிக்சியில் அரைச்சி எடுத்து வந்துடலாம். இப்போது ஒரு பாத்திரம் பவுல் வச்சுட்டு அதில் எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் விட்டுக்கோங்க. இது கூட தாளிக்கிறதுக்கு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்திக்கோங்க. இது நல்லா வெடித்து வந்ததுக்கு அப்புறமா அடுத்தது வந்து மசாலா எல்லாம் நம்ம சேர்த்திக்கலாம். மசாலா வந்து தனியா பவுடர் வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. அடுத்ததாக மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாம். அடுத்ததாக தனி மிளகாய்த்தூள் வந்து உங்கள் காரத்தை தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கேன். சேர்த்துட்டு இது எண்ணெயிலேயே லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. எண்ணெயிலேயே இப்படி நல்லா கலந்து கொடுத்துருங்க. கலந்து கொடுத்ததுக்கு இப்போ நம்ம வந்து மிக்சியில் அரைச்சிட்டு வந்த விழுதை வந்து இது கூட சேர்த்திடலாம். இப்போ இந்த பேஸ்ட்டு சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. இந்த பேஸ்ட் வந்து நல்லா தண்ணி இல்லாமல் வற்றி ஈரத்தன்மையெல்லாம் போய் நல்லா வெந்து வரணும். எண்ணெயும் நல்லா கசிஞ்சு வரணும். அந்தளவுக்கு நல்லா இதை நம்ம வந்து வதக்கிக்கலாம். இப்போ இது நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. கலந்து கொடுத்துட்டு ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை வந்து நல்லா வதக்குங்க. பாருங்கள், எண்ணெயெல்லாம் நல்லா மேலே நல்லா கசிஞ்சு கொஞ்சம் வந்திருக்குது. இப்போ வந்து இந்த டைமில் கலருக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து கொடுத்துருக்கோங்க. இப்போ வந்து நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கலாம். இதை நல்லா இன்னும் ஈரத்தன்மை கொஞ்சம் போகட்டும். இப்போ பாருங்கள், நல்லா ஆயில் நல்லா பிரிஞ்சு நல்லா வந்திருக்குது. நல்லா காட்டுறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா பிரிஞ்சு வரணும். பாருங்கள், ஆயில் இந்த மாதிரி நல்லா பிரிஞ்சு வரணும். அப்போ தான் வந்து கிரேவி வந்து நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா டெக்ஸ்சரும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால தான் இந்த மாதிரி நம்ம செய்கிறது. இப்போ இது கூட வந்து ஜீரக பவுடர் வந்து அரை டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்திக்கோங்க.
கரம் மசாலா இருந்துச்சுன்னா அதை வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. அதை நான் வீடியோவில் காட்ட மறந்துட்டேன். கூடவே கஸ்தூரி மேத்தி கொஞ்சமாக சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா வதக்குங்க. நல்லா வாசமாக நல்லா இருக்கும். இப்போ இதெல்லாம் கலந்து கொடுத்துட்டு மிக்ஸி அலம்பின தண்ணியை ஒரு அரை கப் அளவுக்கும் தண்ணியை ஊற்றிடலாம். ஊற்றிட்டு இப்போ தண்ணி வந்து வேணுங்கிற அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து அரை கப் அளவு விட்டுருக்கேன். மொத்தம் 1.5 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ வந்து இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து கொடுத்துருங்க. இப்போ வந்து இது நல்லா கொதித்து வரட்டும். இது வந்து நம்ம வந்து கொதித்து வர்றப்போ இந்த மாதிரி ஆயில் பிரிஞ்சு வரணும். அதுக்கப்புறமா தான் வந்து நம்ம தாமரை விதையை சேர்த்தணும். தண்ணி வந்து கொஞ்சம் நல்லா தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கிற மாதிரி செஞ்சுக்கோங்க. அப்போ தான் வந்து இது வந்து வெந்து வந்ததுக்கப்புறமா தண்ணியெல்லாம் இது வந்து உறிஞ்சிடும். அதனால் வந்து தண்ணி கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி லூஸாக இருக்கிற மாதிரி செஞ்சுக்கோங்க. இந்த மக்கானை போட்டதுக்கப்புறமா ஒரே 1 நிமிஷம் மட்டும் தான் இருக்கணும் அடுப்பில். அதுக்கப்புறம் அடுப்பு வந்து கண்டிப்பாக ஆஃப் பண்ணியிருக்க. அவ்வளோதான். இப்போ பாருங்கள், சூப்பரான கிரேவி நம்மளுக்கு தாமரை விதை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது வந்து நம்ம ஸ்டவ்லேருந்து எடுத்து கீழே ஒரு பக்கம் வச்சிடலாம். அடுத்ததான் வந்து நம்ம நான் வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ பாருங்கள், 20 நிமிஷம் அந்த குழம்பு செய்யறதுக்கு டைம் சரியாக இருக்குது. இப்போ வந்து மாவு வந்து பாருங்கள் நல்லா சாஃப்டாகிருச்சு. இப்போ வந்து நம்ம எந்த அளவுக்கு சப்பாத்தி தேய்க்க போகிறோமோ அந்த அளவுக்கு உருண்டை பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், உருண்டை பண்ணினதுக்கப்புறமா ஒரு சப்பாத்தி தேய்க்கிற கட்டையில் கொஞ்சமாக மாவு போட்டுட்டு இந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க. ரொம்ப நிறையா தேய்க்க வேண்டாம், ஓரளவுக்கு தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சதுக்கப்புறமா நடுவில் வந்து கொஞ்சமாக நெய் விட்டுக்கோங்க, இல்லைன்னா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் உள்ளே வச்சு நல்லா மடித்து நம்ம தேய்க்கிறப்போ இன்னும் வந்து நல்லா நான் வந்து ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்கும். இது வந்து ஃபுல்லாக மைதா மாவு கூட செய்யலாம். ஆனால் இந்த மாதிரி கோதுமை மாவு சேர்த்து செய்கிறப்போ நல்லா ஹெல்த்தியானதும் கூட. அதனால தான் இப்போது ஆயில் தேய்ச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி மடித்து கொடுத்துட்டு இந்த மாதிரி உள்ளே மடித்து கொடுத்துக்கோங்க. மடித்து கொடுத்ததுக்கப்புறமா ரவுண்ட் ஷேப் பண்ணியிருக்கேன். ரவுண்ட் ஷேப் பண்ணிவிட்டு மறுபடியும் மாவு கொஞ்சம் காஞ்ச மாவு போட்டுட்டு நல்லா தேய்ச்சிக்கலாம். இப்போது அவ்வளோதான், இந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க. இப்போ வந்து முக்கால்வாசி அளவுக்கு தேய்ச்சதுக்கப்புறமா நான் வந்து கொஞ்சமாக கொத்தமல்லியிலே கொஞ்சம் நல்லா பொடி நறுக்கி பக்கத்தில் கப்பில் வச்சுருக்கேன். அப்புறம் கருப்பு கலர் எள்ளும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து லைட்டாக இந்த மாதிரி தூவி விட்டுக்கலாம். எள்ளு தூவி விட்டதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி கொத்தமல்லி இலையும் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்க. கையில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த சப்பாத்தி கடையில் லைட்டாக இப்படி தேய்ச்சி கொடுத்துருங்க. அவ்வளோதான். இதே மாதிரி ஒரு பிளேட்டில் எல்லாம் எடுத்து வச்சுருங்க. சப்பாத்தி இதே மாதிரி தேய்ச்சி எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், அடுத்ததாக வந்து இதே மாதிரி தேய்ச்சி எடுத்துகிட்டு நடுவில் எண்ணெய் விட்டுக்கோங்க, இல்லைன்னா நெய் விட்டுக்கலாம். இப்படி செய்கிறப்போ நல்லா நல்லா பொங்கி வரும். அதனால தான் இந்த மாதிரி செய்கிறது ரொம்ப நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். அதனால் இப்போ பாருங்கள், இந்த மாதிரி மடித்து விட்டு கூட நம்ம கவர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி செஞ்சுட்டு இந்த மாதிரி நல்லா அழுத்தி கொடுத்துட்டு இப்போ மாவு போட்டு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ வந்து இதையும் வந்து அதே மாதிரி நல்லா முக்கால் அளவுக்கு தேய்ச்சிட்டு கருப்பு எள்ளு கொஞ்சம் போட்டுட்டு கொத்தமல்லி இலையும் கொஞ்சம் தூவிட்டு இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் தேய்ச்சி எடுத்துகிட்டு நம்ம தவாவில் போட்டு இப்போ நான் வந்து செஞ்சலாம். இப்போ வந்து இது ஒரு பிளேட்லலாம் எடுத்து வச்சுட்டு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி தவா வச்சு சூடாகிடுச்சு. இப்போ வந்து ஒவ்வொரு சப்பாத்தி மாவையும் எடுத்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி கையால் இந்த மாதிரி தள்ளி விட்டுக்கோங்க, இல்லைன்னா தோசை கரண்டியில் கூட இந்த மாதிரி செய்யுங்க. நீங்கள் எண்ணெய் வந்து லைட்டாக கொஞ்சம் விட்டுக்கோங்க. எல்லா பக்கமும் நல்லா ஈவனாக வெந்து வரணும். அந்தளவுக்கு இந்த மாதிரி எல்லா பக்கமும் திருப்பி கொடுங்க. 1 நிமிஷம் அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த பக்கம் திருப்பி போட்டுருங்க. அவ்வளோதான். இதே மாதிரி எல்லா பக்கமும் நல்லா வெந்ததுக்கப்புறமா எடுத்துக்கோங்க. இப்போ வந்து சூப்பரான நான் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. மேலே வந்து பட்டர் இல்லைன்னா நெய் போட்டுக்கோங்க. ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப நல்லா கிரேவி கூட சாப்பிட்றப்போ ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால இந்த மாதிரி செய்கிறது நம்ம. இப்போ வந்து பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க. இப்போ நம்ம சர்வ் பண்ணியாச்சு. அடுத்ததாக
இதே மாதிரி அடுத்த இதையும் போட்டுடலாம். இதே மாதிரி எல்லா பக்கமும் நல்லா வெந்து வர மாதிரி நல்லா கையெல்லாம் நல்லா தள்ளி விடுங்க. எண்ணெய் கொஞ்சம் லைட்டாக விட்டுக்கோங்க. கடைசியாக வந்து பட்டர் இல்லைன்னா நெய் விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இதே மாதிரி எல்லாமே தேய்ச்சி போட்டு சுட்டு எடுத்துக்கலாம் நம்ம. இப்போ வந்து இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இந்த தாமரை விதையோடு இதை சாப்பிட்றப்போ ரொம்ப நல்ல டேஸ்ட்டு, புதுவிதமான டேஸ்ட்டாகவும் ரொம்ப நல்லா ஹெல்த்தியானது கூட. இது வந்து ரொம்ப நேரம் பசியை வந்து கண்ட்ரோல் பண்ணும். அதேமாரி வெயிட் லாஸ்க்கு நல்லா யூஸ் ஆகும். ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து நல்லாயிருக்கு. இதில் வந்து சுகர் பேஷண்ட்டுக்கு இது ரொம்ப நல்லா ஹெல்த்தியானது கூட. இப்போ வந்து சர்வ் பண்ணலாம் நான் கூட. இந்த கிரேவியை சூப்பரான நம்மளுக்கு நான் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நம்மளுக்கு தாமரை விதை கிரேவி. இதே மாதிரி நீங்களும் நாளைக்கு செஞ்சு பாருங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.